தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகனும் தேமுதிக கட்சியின் நிறுவனருமான திரு விஜயகாந்த் காலமானார். அவருக்கு வயது 71. மதுரையில் 1952ஆம் ஆண்டு திருமங்கலத்தில் பிறந்தவர். இவரது பெற்றோர் KN அழகர்சாமி, ஆண்டாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர். விஜயராஜ் என்ற பெயரை சினிமாவுக்காக விஜயகாந்த் என்று மாற்றிக்கொண்டார். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோர் பரபரப்பாக இருக்கும்போதே தனக்கென்று தனியாக ஒரு பாணியை உருவாக்கி கொண்டவர். முதலில் அகல் விளக்கு திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி 2015ஆம் ஆண்டு வரை சுமார் 150 படங்களில் நடித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். இவரது திரைப்படங்கள் பல மொழிகளில் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இவர் தமிழ் மொழி தவிர வேறு எந்த மொழிகளிலும் நடிப்பதில்லை என்ற கொள்கையை வைத்திருந்தார். அதை கடைசி வரைக்கும் கடைபிடித்து வந்தார். திரையுலகில் முன்னணி நடிகர்களுக்கும் அடிமட்ட தொழிலாளர்களுக்கும் வேறுபாடு காட்டி வந்த சூழலில் அனைவருக்கும் சமமான வசதிகளை கொடுக்க வேண்டும் என்ற முழக்கத்தை கொண்டு வந்தவர் விஜயகாந்த். தொடக்கத்தில் சாட்சி, சட்டம் ஒரு இருட்டறை ஆகிய திரைப்படங்களில் நடித்து புரட்சிகரமான கதாநாயகனாகவும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர். பிற்காலத்தில் தேசப்பற்று மிக்க திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தவர். இதனால் ரசிகர்கள் இவரை புரட்சி கலைஞர் என்று கொண்டாடினார்கள். விஜயகாந்திற்கும் அவரது உறவுக்காரரான பிரேமலதாவிற்கும் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் என 2 மகன்கள் இருக்கிறார்கள். தனது ஆரம்பகால திரை வாழ்க்கையில் தான் சந்தித்த கஷ்டங்களை தன்னுடன் இருப்பவர்கள் சந்திக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்து அவர்களுக்கு பல உதவிகளை செய்து வந்தார். அதோடு திரையுலகில் மட்டுமல்லாமல் தன்னிடம் உதவி கேட்டு வரும் அனைவருக்கும் கல்வி கட்டணம் முதல் மருத்துவ உதவிகள் வரை செய்து வந்தவர். இவரால் உதவி பெற்றவர்கள் இன்றும் காவல்துறை, நீதித்துறை என அனைத்து துறைகளிலும் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றனர். இவருக்கு இந்திய அரசு சிறந்த குடிமகன் விருதையும் மாநில அரசு கலைமாமணி விருதையும் வழங்கி கௌரவித்திருக்கிறது. தான் அரசியலுக்கு வரப்போவதை திரைப்படங்கள் மூலம் வெளிப்படுத்திய விஜயகாந்த் சொன்னது போலவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். கடந்த சில ஆண்டுகளாக சிறுநீரக பாதிப்பினால் தொடர் சிகிச்சை பெற்று வந்த கேப்டன் விஜயகாந்த் உடல் நலனை பொருட்படுத்தாது தொண்டர்களை சந்திப்பது, அரசியல் அறிக்கைகள் வெளியிடுவது என மக்கள் பணியில் தன்னை இணைத்து பணியாற்றி வந்தார். சமீப காலங்களில் உடல்நல குறைவினால் அடிக்கடி மருத்துவமனைகளில் தங்கி சிகிச்சை பெற்று வந்த அவரது உயிர் இன்று காலை பிரிந்தது. இது அவரது குடும்பத்தினரையும் தொண்டர்களையும் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது. அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது சினி உலகம்.